2013லேருந்து 2024க்குள்ளே பிறந்த குழந்தைங்களோட அம்மாவா நீங்கள்? என் குழந்தை என்ன தான் சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது ஆல்ஃபா கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2013 to 2024 பிறந்த குழந்தைங்க எல்லாமே 90% ஜங்க் ஃபுட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அது அப்பீலிங்காக இருக்குது அண்ட் அதோட ஃப்ளேவர் டெக்ஸ்சர் எல்லாமே அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கனால they are preferring only junk food or fast food than the household food. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அவங்கள எப்படி நம்ம சைடு திருப்பலாம் அப்படிங்கிற ஒரு சில கண்டென்ட்டோட இன்றைக்கி இந்த வீடியோ பார்ப்போம். த ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேக் இட் விஷுவல். அதாவது வந்துட்டு கலர்ஃபுல்லாக பிளேட்டை வந்து மாற்றுங்க. அதாவது வைப்ரண்ட் ஃப்ரூட்ஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ் அது எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக அந்த பிளேட்டிங்ஸ்லேயே வந்துட்டு இஃப் பாசிபிள்னால் உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் மாதிரி அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸில் அந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா ஈஸியாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும். இந்த வெஜிடபிள் கட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்க இல்லை குக்கி கட்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு பிடிச்ச ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அப்பீலிங்காக இருக்கும், ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கார்னிஷஸ்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். எடிபிள் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹர்ப்ஸு அதாவது புதினா மல்லி இதெல்லாம் சும்மா அப்படியே தூவி விடாமல் ஒரு ஷேப்பாக இல்லை ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வெஜிடபிள்ஸை ஹைட் பண்ணி கொடுங்க. பிகாஸ் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காத வெஜிடபிள்ஸாக இருக்குது அப்படின்னா அது பக்கமே வர மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு சைக்காலஜியே இருக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன தான் மேக் பண்ணி கொடுத்தாலும் அவங்க வந்து அதை டச் பண்ணவே மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வெஜிடபிள்ஸை ஆர் அவங்க அவாய்ட் பண்ணுற ஃப்ரூட்ஸை எதுலையாவது இன்கார்ப்ரேட் பண்ணி மறைமுகமாக கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பீட்ரூட் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து கிரைண்ட் பண்ணி தோசையில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா கலர்ஃபுல்லாகவும் ஆகிடுச்சு, பீட்ரூட்டை இன்கார்ப்ரேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் சாண்ட்விச்சஸ் கூட மேக் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸை வந்து ஹைட் பண்ணி கொடுங்க. அப்புறம் வந்து ஹெல்த்தி டிப், அதாவது நம்ம வந்து இந்த சாஸு அதுக்கு பதிலாக நீங்களே வந்து ஹோமில் வந்து மேக் பண்ணுங்கள் டிப்ஸ் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் பீட்ரூட் டிப்லாம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். தென் கேரட் டிப், இதில் கொஞ்சம் பெப்பர் அண்ட் கொரியாண்டர் டிப் இதெல்லாம் வந்துட்டு போடும்போது டேஸ்ட்டும் இருக்கும் கலரும் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங். இந்த சென்ஸ் நம்மளோட ஃபேமிலி ரெசிபி இது தான், அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து இது தான் சாப்பிட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு கதையோடு சொல்லும் போது தி வில் கெட் அட்ராக்டட் அண்ட் ஈஸியாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ்ட், டெக்ஸ்சர், ஸ்மெல், கலர் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், கலருக்கு வந்து நேச்சுரலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய கலர்ஸ் லைக் பீட்ரூட், கேரட், ஸ்பினாச், அப்புறம் வந்து கிரேப்ஸ். ஸோ இந்த மாதிரி இதிலலாம் நேச்சுரல் கலர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி கொடுக்கும்போது ஸோ நேச்சுரலான கலர்ஸும் இருக்கும் அண்ட் வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கும். தென் வந்து டெக்ஸ்சரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தால் தே வில் நாட் லைக். ஸோ வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்சியாக அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு ஜெல்லி மாதிரி. ஸோ லைக் தட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். சர்ச் பண்ணி ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். ஸோ கெட் யூஸ் டு இட். தென் வந்து ஸ்மெல். ஸோ எல்லாமே அட்ராக்டிவாக இருந்தாலும் டெக்ஸ்சர் கரெக்டாக வந்தாலும் ஸ்மெல் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ ஸ்மெல்லும் ஒரு அட்ராக்டிவான ஒரு கார்னிஷிங்கோடு போடும்போது அதோட ஸ்மெல்லை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி லைக் ஸ்பைசஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி மேக் பண்ணலாம். தென் கிட் ஃப்ரெண்ட்லி குக்கிங். அதாவது என்னென்னா, நம்ம வீட்டிலே வந்துட்டு ட்ரை டு மேக் யுவர் ஓன் கார்டன். ரொம்ப பெருசாக இல்லைனாலும் சின்ன லைக் கேரட்டு அதல் மாதிரிலாம் நம்மளால் வந்து விளைய வைக்க முடியாது. கீரை வகைகள், ஸோ அந்த மாதிரி ஒரு தக்காளி செடி, ஸோ இந்த மாதிரிலாம் வீட்டில் வைக்கும்போது அதை பார்த்து அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட காமிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் உண்டாகும். அண்ட் வந்து நம்ம வீட்டில் விளைஞ்சது இது இன்றைக்கி குக் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஈகரில் தே வில் கன்சியூம். ஸோ இதெல்லாம் சின்ன சிம்பிள் டிப்ஸ் டு மேக் தெம் ஈட் இன் அ ஈஸி மேனர். ஸோ இதிலே பார்ட் 2 வேணும்னாலும் சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன கண்டென்ட் வேணும்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.